வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். மீன லக்னத்துல பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். கேது 27 டிகிரில இருக்காரு. மேஷத்துல வந்து சுக்கிரன் 22, செவ்வாய் 18, குரு 24, புதன் 28, மிதுனத்துல சூரியன் 7 டிகிரி, சனி கடகத்துல 20 டிகிரி, சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 16 டிகிரில இருக்காரு. ராகு வந்து 27 டிகிரி. இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. இவர் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யறாரு. விவசாயம் சம்பந்தப்பட்டதுல இந்த உரம் மருந்து, விவசாயத்துக்கு தேவையான அந்த பூச்சி மருந்து அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலை தான் இவர் செய்யறாரு. அவர் வந்து ஒரு தொழில் நல்லா போயிட்டு இருக்க ஒரு ஜாதகரோட இதுதான் நம்ம பார்க்க போறோம். இவர் பூர நட்சத்திரத்துல பிறந்ததுனால சுக்கிர தசையில தான் இவர் பிறந்திருக்காரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆகாத அவயோக 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. அட்டமாதிபதி 2ல இருக்காரு. அப்ப இவருக்கு பிறந்து ஒரு 15 வயசு வரையும் சரியான படிப்பு இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லாம இருந்தாரு. படிப்புலயே இவர் ஆர்வம் இல்லாம இருக்காரு. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்காரு. 4ஆம் அதிபதி புதன் வந்து சுபத்துவமா குருவோட இணைவுல 4 டிகிரிக்குள்ளதான் இணைஞ்சிருக்காரு. அதனால புத்திசாலி தான். புதன் தான் வந்து அறிவு கிரகம். புதன் தான் படிப்பு தரக்கூடிய கிரகம். அந்த புதன் வந்து 3ஆம் இடத்துல சுக்கரனோட வீட்டுல, நண்பரோட வீட்டுல நல்லதா இருக்காரு. ஆனா அவயோக தசையினால இவரால் வந்து படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால படிப்பு வந்து விருப்பமே இல்லாம அவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுக்கிர தசைக்கு அப்புறம் சூரிய தசை வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வருவார். ஒரு 15 வயசுக்கு அப்புறம் வந்து சூரிய தசையிலையும் அவர் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவர் படிச்சது ஐடிஐ வரைக்கும் படிச்சார். 10th முடிச்சு அதுக்கப்புறம் ஐடிஐ போனாரு. அதுலேயே கொஞ்சம் டிஸ்கண்டினியூ தான் பண்ணிட்டாரு. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு 25 வயசுல சந்திர தசை, குரு புத்தியில இவருக்கு திருமணம் ஆச்சு. சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியா வர்றாரு. 5ஆம் அதிபதி வந்து வளர்பிறை சந்திரன் தான், சிம்மத்துல இருக்குது. அது ஒரு நல்ல அமைப்பு தான். 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறாரு. கொஞ்சம் வந்து அதிர்ஷ்ட பாவகம் 5ஆம், அதுல வந்து சனி இருக்கிறது ஒரு தப்பு. ஆனா வளர்பிறை சந்திரனா இருந்து சிம்மத்துல இருக்கிறாரு. ஆனா 5ஆம் பாவகத்தை வந்து 6ஆம் வீட்டு வழியா தராரு. அப்போ இவருக்கு வந்து சந்திர தசை குரு புத்தியில 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. குரு 5ஆம் பார்வையா வந்து ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. 7ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாரு. ராகு வந்து 3 டிகிரில பாக்குறாரு. இங்க இதுல என்ன ஒரு இதுனா, இவர் தான் லக்னாதிபதி. லக்னாதிபதியே 3ல இருக்கிறாரு. 3ல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து சந்திரதசை குரு புத்தியில திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இவங்க கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி 3ல இருக்குது. லக்னாதிபதியோட புதனும் சேர்ந்திருக்காரு. இந்த கணவனும் மனைவியும் அவங்களோட இவர திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா எதுவும் அவர் சாதிக்கல. படிப்பும் சரியான படிப்பும் அவர் படிக்கல. அதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாக்கியங்கள், குருவும் புதனும் வந்து 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகுதான் இவருக்கு அதிர்ஷ்டமே வந்தது. கல்யாணத்துக்கு பிறகுதான், கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் வந்து இவர் வந்து சொந்தமா தொழில் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரதசை புதன் புத்தியில. புதன் வந்து பாக்கியத்தை தொடர்பு கொள்றாரு. 7ஆம் அதிபதி பாக்கியத்தை தொடர்பு கொள்றாரு. 7ஆம் அதிபதி பாக்கியத்தை தொடர்பு கொள்றதுனால இவருக்கு வந்து சந்திரதசை புதன் புத்தியில வந்து தொழில் ஆரம்பிக்கிறாரு. கடுமையான எதிர்ப்புல தான் ஆரம்பிக்கிறது. மனைவி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாரு. இந்த ஜாதகருக்கு மனைவி மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்பா கொஞ்சம் கடுமையான எதிர்ப்பு தான் இருந்தாரு. நீ வேலைக்கு கூட சரியா போகல, உனக்கு எப்படி உனக்கு தொழில் வந்து செட் ஆகும். ஏன்னா சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை வந்து தொடர்பு கொள்றாரு. சூரியன் எப்பவுமே 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது பட்டம், பதவி, அதிகாரம்
அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, அது எல்லாமே சூரியன் வந்து 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால அவங்க புதன் திசையில வந்து சொந்தமா தொழில் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இவர் வந்து ஆரம்பிச்சார். ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. லக்னாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதனும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சொல்ற கிரகம் வந்து புதன் தான். புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட இணைஞ்சு இருக்கிறதுனால இவர் மென்மையாக தான் பேசுவார். நண்பர்களோட அதிக பழக்க வழக்கம் கொண்ட நபர் தான் இவரு. நண்பர்களும் இவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடிய இடம் தான். ஏன்னா 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு வலுத்துதான் இருக்கு. 3ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால இவரு அந்த அளவுக்கு அதிகாரம்லாம் வந்து செலுத்த மாட்டாரு. நல்ல தன்மையான மனிதர் தான். அதுக்கப்புறம் இவருக்கு செவ்வாதசை ஆரம்பிச்சது. சந்திரதசை முடிஞ்ச உடனே செவ்வாய் தனாதிபதியாகவும் வருவாரு, அவரே பாக்கியாதிபதியாகவும் வருவாரு. செவ்வாதசையில அவருக்கு இன்னும் வந்து தொழில் வந்து கொஞ்சம் கொடிகட்டி பறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா சனி புத்தி மட்டும்தான் கொஞ்சம் இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது. ஏன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா வந்து செவ்வாயை பாக்குறாரு. இங்க சுக்கரனோட சேர்ந்து 4 டிகிரியில வந்து செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. இங்க சனியோட பார்வை தான் கொஞ்சம் வந்து படிநிலையை வந்து குறைச்சிது. செவ்வாய் தசையை முழுக்குமே இவர் வந்து நல்லாதான் இருந்தது. செவ்வாய் தசை கொஞ்சம் தனத்தையும் பாக்கியத்தையும் வந்து 2ஆம் வீட்டு வழியா அவர் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் ராகு தசை நல்ல அட்டகாசமா இருந்தது. குருவோட பார்வையில இருந்தது. ராகுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்ச வீடு. ராகு வந்து ரிஷபத்துல, கடகம், கன்னி, மகரத்துல இருந்தா எப்பவுமே அவர் வந்து நல்ல பலன்கள் வந்து செய்வாரு. ராகு வீடு கொடுத்தவங்கள வலுவு பார்க்கிறோம். ராகுவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து இங்க குருவோட இணைந்து சுபத்துவமா இருக்கிறதுனால இவருக்கு வந்து ராகு தசை வந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்தது. ராகு தசையில தான் இவர் வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல நிலபலன்கள்லாம் நிறைய வாங்கினாரு. இவரோட கடை வந்து டவுனை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் இருந்தது. டவுன்ல நிறைய கடைகள் இருந்தாலும் ஆனா இவர் தான் வந்து அந்த சுத்து வட்டாரத்திலே இவரோட கடை தான் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால புகழை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். புகழ், அந்தஸ்து, தைரியம் அது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம். இவர் கொஞ்சம் புகழ் பெற்ற மனிதர் தான். அவர் ஊர்லயும் சரி, அவர் பிசினஸ் பண்ண இடத்துலயே வந்து இவர் வந்து புகழோட தான் இருந்தாரு. அது வந்து அவருக்கு வந்து எதிரிகளை கொடுக்கக்கூடிய தன்மையா இருந்தது. எதிரிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பன்னா அது வந்து ராகுதசை சனி புத்தி. ராகுதசை சனி புத்தியில வந்து இவங்களுக்கு மேல வந்து இவர் வந்து அடியாட்கள்லாம் வச்சு மறட்டினதாகவும் இவருக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ராகுதசை சனி புத்தியில வந்து இவர் கொஞ்ச நாள் வந்து தொழில் செய்ய முடியாத நிலைமைக்கு போனார். ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து இவருக்கு உண்டு. ஏன்னா குருவுக்கும் சந்திரனும் கேந்திரத்துல இருக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு. அதுல வந்து கஜகசேரி யோகம்னு சொல்லுவாங்க. கஜகசேரி யோகம்ன்றது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தன்மை. சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்தாலும், குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தாலும் அது எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை தான். ஒரு வருஷத்துக்கிட்ட அவர் கொஞ்சம் ப்ரெஷராகவே இருந்தது. அந்த சுத்து வட்டாரத்திலேயே அது மேல ஒரு பொய் புகார்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து சந்திச்சு அதை வந்து அவரு வெற்றி தான் கொண்டாரு. ஏன்னா அந்த யோகத்தை வந்து கஜகசேரி யோகம் வந்து கொடுத்துரும் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை வந்து. அதுக்கப்புறம் ராகுதசை புதன் புத்தி புதன் புத்தி செவ்வாய் அந்தரத்துல வந்து இவர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இந்த நிலம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிக்கலான்றது பிசினஸ் 7ஆம் இடம்ன்றது பிசினஸ் பார்ட்னர்ஸ், மனைவி, காதலன் காதலியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம். அந்த ராகுதசை புதன் புத்தி புதன் வந்து 7ஆம் அதிபதியா வரும். அந்த புதன் புத்தியில செவ்வாய் அந்தரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த ரியல் எஸ்டேட் மாதிரி அவர் ஆரம்பிச்சார். சனி இங்க 10ஆம் பார்வையை செவ்வாய் பார்த்ததுனால செவ்வாய் வந்து நிலத்துக்கு சொந்தமானவர்.
அந்த நிலம் சம்பந்தமா தொழில் செய்ய ஆரம்பிச்சதுல நண்பர்கள் வந்து இவரு கூட வந்து கொஞ்சம் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து செவ்வாய் அந்தரத்துல வந்து அவரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏமாந்து, அது வந்து ராகுதசை, புதன் புத்தி, செவ்வாய் அந்தரத்துல சனியோட பார்வை வாங்கினால நிலபலன்களை குறிக்கக்கூடியதுனால சனியோட பார்வை மட்டும் அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் வந்து அப்ப வந்து லாஸ் ஆனார். இப்ப இவருக்கு வந்து அஷ்டம சனி நடக்கிற நேரம். இந்த அஷ்டம சனி நேரத்துல இப்ப கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் போகுது. ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் அப்படி இருக்கும். இந்த அஷ்டம சனி முடிஞ்ச உடனே இவருக்கு பிசினஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகும். ஏன்னா இவருக்கு ராகு தசை, புதன் புத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேது புத்தி. கேது வந்து இருக்கிற வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவார். அதுக்கப்புறம் நடக்க போறது வந்து கேது புத்தி தான் நடக்க போகுது. கேது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்கிறாரு, குருவை போலவே செயல்படுவார். குருவை போலவே செயல்பட்டு லக்ன பலன்களையும் செய்வாரு, 10ஆம் இடத்து பலனையும் செய்வாரு. அதனால தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் தான் ஆகும். அதனால இவர் வந்து அப்புறம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு, அரசியலுக்கு நான் போகலாமாண்ணா? அரசியலுக்கு கண்டிப்பா தாராளமா போகலாம். 10ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு வந்ததுனால இவர் வந்து அரசியல் வந்து நல்லாவே இருக்கும். சிம்மமும் ஓரளவுக்கு சந்திரனோட இருப்புனால 5ஆம் அதிபதி சிம்மத்துல இருக்கிறதுனால இவருக்கு அரசியல் ஆசையும் இருக்கு. அதனால இவங்களுக்கு அரசியல் கொஞ்சம் செட் ஆகும். பெரிய லெவல்ல வேணும்னா வந்து சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கும். நார்மல் இந்த கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர்கள், அந்த மாதிரி அரசியல் தொடர்பு, இல்ல அரசியல் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு ஜாதகத்துல இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஜாதகத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.